வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவேல் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை, அதாவது 18வது வசனத்தை, 17, 18 வசனத்தை எடுத்து வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்துக்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்துக்கு போய், நான் என் பிதாவினிடத்துக்கும் உங்கள் பிதாவினிடத்துக்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல் என்றார். மகதலேனா மரியாள் போய், நான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தார். இந்த இடத்துல நான் பார்க்கிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லாரும் அல்லது உலகத்துல பிரதர் சொன்ன விதமாக கொடாகோடி ஜனங்கள் மரித்து போனாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரமே அது ஓபன் டூம் என்பதாக சொல்லப்படுகிறது. He is not here, he has risen. வேத வாக்கியங்கள் சொன்ன விதமாகவே அவர் இங்கே இல்ல, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இதை குறித்து நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்களுடன் நாம் வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யார் இதை சொல்கிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். அங்கு ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. ஆனால் இயேசு அந்த மரணத்தை ஜெயமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அன்றைக்கு லாசரு மரித்த போது ஆண்டவர் அங்கு சென்று, லாசருவே என்ன சொன்னார்? வெளியே வான்னு சொன்னார். ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன கட்டுகள் இருந்ததோ அது சின்னதான ஒரு என்ட்ரன்ஸ் என்பதாக சொல்லப்படுகிறது. அதன் வழியாய் லாசரு வெளியே வந்துட்டார். ஆனால் உயிர்த்தெழுந்த லாசரு திரும்ப அவர் மறிக்க வேண்டியது ஆயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் ఉయిర్తెழுந்தார். ఎదర్కాగ என்றால் తెలుగులో చూస్తే పునరుత్థానం అని చెప్పబడుతున్నది. అందరికీ తమిళ అర్థమవుతుంది అనుకుంటా. అందరికి తమిళ తెలుసు. ఓకే, మంచిది. ఆగ పునరుత్థానము, పునర్ என்கிற வார்த்தைக்கு తిరిగి అని చెప్పబడుతున్నది. తిరిగి. தானம் అంటే எழுப்பப்படுதல், திரும்ப உயிர்த்தெழுகிறது. ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். He has risen. ஓம்னிசியம் என்பதாக சொல்லப்படும். சர்வ ஞானி, ஓம்னிசியம், சர்வ ஞானி அல்லது ஓம்னி பொட்டன்ஷியல். That means சர்வ சக்தி కలిగిన దేవుడు அல்லது ஓம்னி பிரசன்ட், சர்வ வியாபி என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக அவர் ஒரு இடத்திற்கு மாத்திரம் பரிமிதம் செய்யப்பட்டவர் அல்ல. அவர் ஓம்னி பிரசன்ட் அல்லது சர்வ வியாபி. எல்ஷடா என்கிற நாமம் அல்லது எல்ஷடா என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆக அவராலே ஆகாதது ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் காண்கிற தேவன். நீ போகிற பாதை அவர் அறிந்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் அவர் அறிந்திருக்கிறார். நான் காலையில எழுந்து அழுது கொண்டிருந்தேன். ஆண்டவரே, ஓராண்டு காலமாய் நீ நடப்பித்தீரே, இதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன், ஆனாலும் கூட ஏற்ற ஆட்களை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஏற்ற தாளந்து படைத்தவர்கள் இங்கிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழுப்பப்பட போகிறார்கள். அநேக தேசங்களுக்கு சுவிசேஷம் போக போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவர் முன்கூட்டியே அறிவித்தார். அவர் வந்த ஒவ்வொரு பிளானும் உண்மையாக நான் பிறந்து அல்லது கிறிஸ்து பிறந்து அவருடைய இறப்பு வரைக்கும் எல்லாமே தீர்க்க தரிசன வசனங்களாக இருக்கிறது. ஏதோ தற்செயலாய் நடைபெற்றதல்ல, முன்கூட்டியே அறிவித்தார். அந்த விதமாக நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் முன்கூட்டி எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார்.
ஆனால் அதை நாம் விசுவாசத்தோடு கூட ஏற்றுக்கொள்வோம் என்றார். இந்த இடத்துல நான் வாசித்த இந்த பகுதி 11, 25, 26 வசனத்துல வாசித்தோம். ஒருவர் என்னை விசுவாசித்தால், வாசிங்களேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அநேக